அன்பான பாக்யம் சேனல் நேயர்களுக்கு இனிமை தரும் சுப காலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். நவகிரகங்களின் நல்லருள் உங்கள் நற்செயல்களில் வெற்றி தர வாழ்த்துகிறேன். இன்று 21/5/2026 சுபஸ்ரீ தமிழ் பராபவ வருடம் வைகாசி மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை பஞ்சமி திதி பகல் 2:33 மணி வரை. அதன் பின் சஷ்டி திதி புனர்பூசம் நட்சத்திரம் காலை 9:56 மணி வரை. அதன் பின் பூசம் நட்சத்திரம். இன்று கரிநாள். சுப நிகழ்ச்சிகள் எதுவும் இன்று நடத்த வேண்டாம். தட்சணாமூர்த்தியை வழிபடுவதால் வாழ்வில் நற்பலன்கள் பலவும் வந்து சேரும். சூலம் தெற்கு. பரிகாரம் நல்லெண்ணெய். தெற்கு திசை நோக்கி நீண்ட தூர வெளியூர் பயணம் மேற்கொள்பவர்கள் சிறிதளவு நல்லெண்ணெய் சாப்பிட்டு பயணத்தை இனிதாக தொடரலாம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் மனதில் இன்று இனம் புரியாத குழப்பம் ஏற்படலாம். உங்கள் குடும்ப நலனில் அக்கறை உள்ள ஒருவர் தகுந்த ஆலோசனை சொல்லி மனதை தைரியப்படுத்துவார். பணவரவுக்கு மீறிய செலவுகளை தவிர்த்திடுங்கள். தாயின் தேவை அறிந்து நிறைவேற்றுவதால் பலவித நன்மையும் உங்களுக்கு வந்து சேரும். குலதெய்வத்தின் அருள் பலம் முக்கிய தருணங்களில் உதவியாக இருக்கும். உடல் நல ஆரோக்கியத்தை பாதுகாக்க சத்தான உணவு உண்ணுவதால், காலமுறை உணவு பழக்கம் பின்பற்றுவதால் நலங்களும் ஏற்படும். இல்லற துணை உங்களின் மன கஷ்டம் தீர ஆறுதலாக இருப்பார். தொழிலில் லாப விகிதம் குறைத்து அதிக உழைப்பினால் நன்மை பலவும் பெறலாம். பணியாளர்கள் கூடுதல் வேலை வாய்ப்பை மனமுவந்து ஏற்றுக்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு சக மாணவரின் உதவியால் மகிழ்ச்சியும் படிப்பில் முன்னேற்றமும் உண்டாகும். ரிஷப ராசி அன்பர்களே, நண்பருடன் முன்பு ஏற்பட்ட இனிய நிகழ்வுகளை எண்ணி மனதில் மகிழ்ச்சி கொள்வீர்கள். எவரிடமும் இடம் பொருள் அறிந்து பேசி நற்பெயர் பெறுவீர்கள். உறவினர்களிடம் இருந்து உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீடு வாகனத்தில் தேவையான மாற்றங்களை செய்து மகிழ்வீர்கள். புத்திரர்களுக்கு படிப்பில் இருந்த தயக்கம் விலகி புதிய நண்பரின் வழிகாட்டுதலால் ஆர்வம் அதிகரிக்கும். எதிரியால் உருவான தொல்லையின் தாக்கம் பெருமளவில் குறைந்துவிடும். வாழ்க்கை துணை உங்களின் நல்ல குணங்களை பெருந்தன்மை குணத்துடன் பாராட்டி மகிழ்வார். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணிகளை கூடுதல் மூலதனத்துடன் செய்வீர்கள். பெண்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த ஆபரண சேர்க்கை பெற யோகம் உண்டு. மாணவர்கள் ஞாபகத்திறன் வளர்ந்து படிப்பில் முன்னேற்றம் காண்பீர்கள். சுகமான நித்திரை அமைந்து இனிய கனவு வரும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் குடும்ப தேவைகளுக்கான பணச்செலவு அதிகரிக்கும். சேமிப்பு பணத்தில் ஒரு பகுதியை செலவுக்கு பயன்படுத்துவீர்கள். எவரிடமும் நிதானித்து பேசுவதால் அவர்களிடம் பெற்ற நற்பெயரை நீங்கள் பாதுகாக்கலாம். தம்பி தங்கைகளுக்கு தேவையான ஆலோசனையும் உதவியும் வழங்குவீர்கள். வீடு வாகன பாதுகாப்பில் உரிய கவனம் கொள்வது நல்லது. புத்திரர் விளையாட்டு குணங்களுடன் செயல்படுவதை மாற்றி படிப்பில் முன்னேற இதமான அணுகுமுறையால் அவர்களுக்கு ஊக்கம் தருவீர்கள். சுவை கூட்டும் ரசாயன உணவுகளை அதிக அளவில் உண்ண வேண்டாம். இதனால் உங்கள் ஆரோக்கியத்தை நன்கு பாதுகாக்கலாம். இல்லற துணை சார்ந்த உறவினர்கள் செயலை நீங்கள் விமர்சிக்க கூடாது. தொழில் வியாபாரத்தில் இருக்கிற குறைகளை சரி செய்வதால் உற்பத்தி விற்பனை சிறப்பாக அமைந்திடும். பணியாளர்கள் நிர்வாகத்தின் வழிகாட்டுதலை தவறாமல் பின்பற்ற வேண்டும். மாணவர்கள் ஒருமுக தன்மையுடன் படிப்பதால் சிறப்பான தேர்ச்சி விகிதம் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, இன்று உங்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்ற
உரிய பண வசதி எதிர்பார்த்த அளவில் கிடைக்கும். உங்கள் பேச்சில் இனிமையும் ஆன்மீக கருத்துக்களும் நிறைந்திருக்கும். தம்பி தங்கை வாழ்வில் எதிர்கொள்கிற சிரமங்களை சரி செய்வதற்கு தகுந்த ஆலோசனை வழங்குவீர்கள். வீடு வாகனத்தில் பெறுகிற வசதியை முறையாக பயன்படுத்துவீர்கள். தாய் வழி உறவினர்களின் அன்பு பாசம் உங்கள் மனதில் நெகிழ்ச்சி தரும். புத்திரர் படிப்பில் சிறந்து தேர்ச்சி பெற கூடுதல் அக்கறையும் உரிய முயற்சியும் உதவும். எதிர்மறையாக பேசுபவரிடம் நீங்கள் விவாதம் செய்யாமல் விலகுவது நல்லது. இல்லற துணை உங்கள் கருத்தை மதித்து செயல்படுவார். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் மூலதனம் செய்வீர்கள். திட்டமிட்ட பணி இலக்கு எளிதில் நிறைவேறும். பெண்கள் தாராள பணவரவில் பிள்ளைகளின் தேவையை நிறைவேற்றுவார்கள். மாணவர்கள் படிப்பில் சிறந்து அதிக தரத்தேர்ச்சி விகிதம் பெறுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்களிடம் நன்கு பழகியவர் கூட ஏதோ ஒரு வகையில் அதிருப்தியாக உங்களை கருதுவார். புதியவர்களின் மனதில் உங்கள் பற்றி நல்ல எண்ணங்களை உருவாக்குங்கள். வீட்டுக்கு தேவையான பாதுகாப்பும் வாகனத்தில் மிதவேக நடைமுறையும் பின்பற்றுவது நல்லது. பிள்ளைகளை கண்டிப்பதில் இதமான அணுகுமுறை வைப்பதால் பிள்ளைகள் மனதளவில் சிறந்து வருவார்கள். நல்ல நண்பர்தானே என்று உங்கள் தகுதிக்கு மீறிய அளவில் அவரது பண கடனுக்கு பொறுப்பேற்று கையெழுத்திட வேண்டாம். இல்லற துணை உங்கள் செயல்களில் அதிருப்தி கொள்ளாத வகையில் நடப்பது நல்லது. தொழில் வியாபாரம் சார்ந்த வகையில் சில நடைமுறை மாற்றம் பின்பற்றுவதால் உற்பத்தி விற்பனை சீராக அமைந்திடும். பெண்கள் உறவினர் குடும்ப விவகாரங்களில் கருத்து சொல்ல வேண்டாம். மாணவர்கள் வெளி வட்டார பழக்கம் குறைப்பதால் படிப்பில் ஆர்வம் வளரும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சொந்த பணிகளில் மட்டும் கவனம் கொள்வீர்கள். வாழ்க்கைக்கு தேவையான பணவரவு தடையின்றி கிடைக்கும். வீடு வாகனத்தில் நம்பக குறைவானவருக்கு இடம் தர வேண்டாம். தாயின் தேவை அறிந்து பூர்த்தி செய்வதால் குடும்ப ஒற்றுமை சீராக இருக்கும். புத்திரரின் விளையாட்டுத்தனமான குணங்களை கண்டிப்பதில் நிதான அணுகுமுறை பின்பற்ற வேண்டும். உடல் ஆரோக்கியம் பலம் பெற ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உண்பது நல்லது. இல்லற துணை உங்கள் கருத்துக்களை மதித்து செயல்படுவார். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பெற தேவையான நடைமுறை மாற்றங்களை பின்பற்றுவீர்கள். உற்பத்தி விற்பனை செழித்து வளரும். பணியாளர்கள் பணி இலக்கை எளிதாக நிறைவேற்றுவீர்கள். மாணவர்கள் படிப்பில் உரிய கவனம் கொள்வதால் படிப்பில் முன்னேற்றம் காணலாம். துலாம் ராசி அன்பர்களே, கடந்த நாட்களில் உங்களை ஏளனமாக பேசிய ஒருவரை எதிரும் புதிருமாக சந்திக்க நேரிடலாம். பெருந்தன்மையுடன் நடந்து அவர்கள் மனதில் புதிய மாற்றம் உருவாக்குவீர்கள். தம்பி தங்கைகள் வாழ்வியல் நடைமுறையில் வளர்ச்சி பெற்று உங்களுக்கு தேவையான உதவி செய்வார்கள். வீடு வாகனத்தில் திருப்திகரமான நிலை இருக்கும். விலை மதிப்புள்ள பொருட்களை புத்திரரின் பயன்பாட்டில் தருவது கூடாது. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். நண்பருக்கு கடந்த நாட்களில் கொடுத்து உதவிய பணம் திரும்ப கிடைக்கும். இல்லற துணை அன்பு பாசத்துடன் நடந்து குடும்பத்திற்கு பெருமை தேடி தருவார். தொழில் வியாபாரத்தில் அரசு தொடர்பான அனுகூலங்கள் கிடைக்கும். உபரி பண வருமானம் சேமிப்பாக மாற்றம் பெறும். பெண்கள் கணவரின் நல்ல அன்பிலும் சீரான பண வசதியும் பெற்று சந்தோஷ வாழ்வு நடத்துவீர்கள். மாணவர்கள் படிப்பில் சிறந்து வேலை வாய்ப்பிலும் முன்னுரிமை பெறுவார்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்படலாம். உங்கள் நலம் விரும்பும் நண்பரின் உதவியால் சரி செய்வீர்கள். வாழ்வில் முன்னேற கிடைத்த வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்துங்கள். சமூக நிகழ்வுகளை அறிந்து கொள்வதில் இருந்த ஆர்வம் குறையும். வீடு வாகனத்தை தகுந்த முறையில் பராமரித்துக் கொள்ளுங்கள். புத்திரரை கவனமுடன் நல்வழி நடத்துவதால் அவர்கள் வாழ்வியல் சீராக அமைந்திடும். உடல் நலத்திற்கு ஒவ்வாத உணவு உண்ண வேண்டாம். இல்லற துணை சேமிப்பு பணத்தை பயன்படுத்தி குடும்ப செலவுகளை கவனித்துக் கொள்வார். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற புதிய உத்திகளை அறிந்து கொள்ளுங்கள். உறவினர் இல்ல சுப நிகழ்ச்சியில் ஆர்வமுடன் கலந்து கொள்வீர்கள். பணியாளர்களுக்கு கூடுதல் வேலைவாய்ப்பும்
சன்மானமும் கிடைக்கும். மாணவர்கள் அக்கறையுடன் படிப்பதால் தரத்தேர்ச்சி சீராகும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்கள் செயல்களில் உற்சாகமும் நியாய தர்மங்களை பின்பற்றுகிற நடைமுறையும் நிறைந்திருக்கும். இடம் சூழ்நிலை உணர்ந்து பேசி சமூகத்தில் நன்மதிப்பு பெறுவீர்கள். தாராள பணவரவில் குடும்பத்தின் அத்தியாவசிய தேவை பெருமளவில் நிறைவேறும். புத்திரர் நற்குண நற்செயல்களை பின்பற்றி படிப்பில் அதிக மதிப்பெண் பெறுவர். காலமுறை உணவு பழக்கம், தகுந்த உடற்பயிற்சி உங்கள் உடல் ஆரோக்கியத்தை சீராக்கும். இல்லற துணை கூடுதல் புரிதல் திறன் வளர்ந்து குடும்பத்திற்கு நன்மை உருவாக்குவதில் கவனம் கொள்வார். தொழில் வியாபாரத்தில் இருக்கிற அனுகூலங்களை அதிக உழைப்பினால் தக்க வைத்துக் கொள்வது நல்லது. பணியாளர்களுக்கு ஓரளவு சலுகைகள் கிடைக்கும். பெண்கள் குடும்ப செலவுகளில் சிக்கனம் பின்பற்ற வேண்டும். மாணவர்கள் நினைவு திறன் வளர்ந்து சீரான தரத்தேர்ச்சி பெறுவார்கள். இன்று தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் என்பதால் வாகன பயணங்களில் மிதவேகம் பின்பற்றுங்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களின் புதிய முயற்சிகளை செயல்படுத்தி வியத்தகு அளவில் நன்மை பெறுவீர்கள். உறவினர்களிடம் பேசுவதில் நிதானம் இருக்கும். சமூக பணியிலும் ஓரளவு ஈடுபாடு கொள்வீர்கள். வாகன பயணங்கள் இனிய அனுபவம் தரும். புத்திரர் கவனக்குறைவினால் செயல்பாடுகளில் தளர்வு பெறுவார். உங்களின் வழிகாட்டுதல் ஊக்கம் தரும். எதிர்மறையாக உங்களிடம் பேசுபவரையும் மதிப்புடன் நடத்துவீர்கள். இதனால் சமூகத்தில் நற்பெயர் கூடும். தொழில் வளர்ச்சியால் வருகின்ற பணவரவில் சேமிப்பை அதிகரிப்பீர்கள். பணியாளர்கள் நிர்வாகத்தின் உதவியால் தொழில்நுட்ப பயிற்சி பெற்று தகுதி திறமையை வளர்த்து கொள்வர். பெண்கள் கணவரின் அன்பில் சந்தோஷ வாழ்வு நடத்துவர். சிலருக்கு ஆடை ஆபரணம் வாங்க நல் யோகம் உண்டு. மாணவர்கள் லட்சிய மனதுடன் படித்து திட்டமிட்ட தேர்ச்சி இலக்கை அடைவீர்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் புதிய உற்சாகமும் செயல்களில் நல்ல திருத்தமும் மேற்கொள்வீர்கள். இதனால் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும். தம்பி தங்கைகள் வாழ்வில் கூடுதல் பண வசதி பெற்று உங்களுக்கு உதவுவார்கள். வீடு வாகனத்தில் பெறுகிற வசதியை மனமு வந்து பயன்படுத்தி கொள்வீர்கள். புத்திரரின் செயற்கை சகவாசங்கள் திருப்திகர அளவில் இருக்கும். உடல்நல ஆரோக்கியம் அறிந்து அதற்கு ஏற்ப விருந்து விழாவில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இல்லற துணை உங்கள் கருத்துக்கு நல்ல மதிப்பு மரியாதை தருவர். குடும்பத்தில் ஒற்றுமை வளரும். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணி புரிவீர்கள். குடும்ப பெண்கள் தாய் வீட்டு உதவி கிடைத்து சந்தோஷம் அடைவர். மாணவர்கள் நல்ல தேர்ச்சி பெற்று பெற்றோரிடம் பரிசு பொருள் கேட்டு வாங்குவர். மீன ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எந்த செயலையும் திட்டமுடன் நிறைவேற்ற வேண்டும். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். அக்கம் பக்கத்தவரிடம் இருந்த மனக்கிலேசம் விலகி நட்பு வளரும். வீட்டிற்கு தகுந்த பாதுகாப்பும் வாகன பயணத்தில் மிதவேகமும் பின்பற்றுவது நல்லது. புத்திரர் ஆன்மீக அறிவு வளர்ந்து படிப்பிலும் நல்ல தேர்ச்சி பெறுவார். இல்லற துணையின் மனதில் உங்கள் மீதான மதிப்பீடு குறையாத அளவிற்கு நடந்து கொள்வது அவசியமாகும். வெளியூர் பயண திட்டத்தில் மாற்றம் செய்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் அரசு தொடர்பான உதவி கிடைக்க கூடுதல் முயற்சி உதவும். பெண்கள் தோழிகளுக்கு தகுதி மீறிய அளவில் பண உதவி செய்வதால் சிரமம் வரலாம். கவனம் தேவை. மாணவர்கள் படிப்பிலும் உடல் நலத்திலும் அதிக அக்கறை கொள்வது அவசியமாகும். பாக்யம் சேனல் நேயர்களுக்கு நன்றி. இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட மாமணி மதுரை சங்கர்ஜி.